ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகம் பூராவும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பாலஸ்தீன மக்கள் மீது நடத்தப்படுகிற இனப்படுகொலையை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உலகம் பூராவும் கோடிக்கணக்கான மக்கள் வந்து ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படிங்கிற ஒரு பிக்சரை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகளால தீவிரவாத அமைப்பா பட்டியலிடப்பட்ட ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் கடந்த 8 மாசமா போர் நடந்துட்டு இருக்கு. இதுல பாதிக்கப்படுற மக்கள் ராஃபா அப்படிங்கிற ஒரு பகுதியை நோக்கி இடம்பெயர்ந்துட்டு இருக்காங்க அகதிகளா. அதாவது இஸ்ரேலுக்கும் ஈஜிப்துக்கும் இடையில இருக்க காசாங்கிற ஒரு சின்ன நிலப்பரப்புல இருக்க ஒரு சின்ன நிலப்பகுதி தான் வந்து ராஃபா. இதுல 10லேருந்து 14 லட்சம் மக்கள் இருக்காங்க. அதுவும் நம்ம நினைக்கிற மாதிரி சொகுசா மாட மாளிகைகள் கட்டிட்டுலாம் இல்ல. பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லாம பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு டென்ட் போட்டுட்டு அவ்வளோ மக்களும் வந்து ஒரு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஆர்மிக்கும் ஈஜிப்த் ஆர்மிக்கும் நடந்த ஃபைட்ல வந்து ஈஜிப்தோட சோல்ஜர்ஸ்லாம் இறந்து போயிட்டாங்க. தேர் திஸ் வார் ஹாஸ் அகெயின் ஸ்டார்டட். ராஃபா டென்ட் பகுதியில வந்து நாங்க போர் தொடுக்க மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க. ஆனா கடந்த 2 நாட்களா அவங்க நடத்தின அட்டாக்ல 45 சிவிலியன்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. திருமண பக்கம்லாம் சரம்பாரியான குண்டு வீச்சு கடந்த 48 மணி நேரத்துல மட்டும் 60 டைம்ஸ் வந்து ஃபிளைட் அட்டாக் வந்து அந்த டென்ட்ல வந்து நடந்திருக்கு. 5 யூனிட்ஸ் ஆஃப் ஆர்மி சோல்ஜர்ஸை உள்ள இறக்கியிருக்காங்க. அங்கங்க ஆர்மி டேங்க்ஸ், பச்சிளம் குழந்தைகள்லாம் கூட சிதறி கிடக்கிற காணொலியை வந்து நம்ம காண முடியுது. அதெல்லாம் பார்க்கும்போதே உள்ளம் வந்து அப்படியே பதறுது. சரி, உலக நாடுகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கைகளை இருக்க கட்டிக்கிட்டு அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. யுஎன் அம்பாசிடர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவோட சப்போர்ட் வந்து இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு இஸ்ரேல்கிட்ட சொல்லியும் அடுத்த 2 டேஸ்ல வந்து இந்த அட்டாக் வந்து நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இதுல என்ன பெரிய ஒரு மனித நேயமற்ற விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, யுஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 45 சிவிலியன்ஸ் இறந்ததுக்கு வந்து இஸ்ரேல் டஸ் நாட் கிராஸ் த ரெட் லைன் ஆஃப் யூஎஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. இதை பார்க்கும்போது மனித நேயம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல இன்னும் இருக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகுது. இந்த காசாவோட மரண ஓலமும் கதறலும் உலகம் பூராவும் வந்து எதிரொலிச்சிட்டு இருக்கு. நம்ம சின்ன வயசுல புத்தகத்துல படித்த கதைகளா மட்டுமே கேட்ட இனப்படுகொலைகளை இப்ப நம்ம நேர்ல பார்த்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கால நடந்த இனப்படுகொலை, இந்த படுகொலை, இது மாதிரி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து இனம், மதம், மொழி அப்படின்னு சொல்லி எவ்வளவு உயிர்களை இன்னும் கொன்னு குவிக்க போறோம் அப்படிங்கிறது தெரியல. ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பண்ண தவறுக்காக இத்தனை அப்பாவி மக்களை வந்து கொல்றது, அட்டாக் பண்றது எந்த விதத்துல சரி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து இருக்கு நம்ம கிட்ட. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற மக்களுடைய நாளைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? அங்க இருக்க குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட அடிப்படையில வளர்ற குழந்தைகள் வந்து நாளைக்கு என்ன மாதிரியான எதிர்காலத்த வந்து அடைவாங்க? அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா, அவங்க இந்த பயத்திலேருந்து விடுபடுறதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும்? இந்த வழிகள கடந்து அகதிகளா வாழ்றது வந்து அவ்வளோ விஷயம் கிடையாது. இதெல்லாம் அவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நிலைமை வந்து நீடிக்க போகுது? அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு எதிரான உங்களோட குரல்களையும் அழுத்தமா பதிவு பண்ணுங்க. ஏன்னா நாமளும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். மனிதநேயங்கிறது செத்து போயிடக்கூடாது.